அங்கே வந்து எந்த மரமும் வளர்றது கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே ஒரு மரத்தை வந்து வளர்த்துருக்குது அந்த ஊர்லன்னு சொன்னாங்க. மரம் எதுவும் வளராது, தண்ணி வந்து முழுக்க முழுக்க வந்து சாம்பலோட சேர்த்து குடிக்க முடியாதபடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அந்த ஊர் வந்து ஒரு வாழ தகுதியற்ற ஒரு இடம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாம்பல் கழிவுகள் வந்து எப்படி வந்து தலித்து வாழ்கிற பகுதி வந்து முழுக்க முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கண்கூட பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போது இந்த சாம்பல் கழிவுகளோட ஆக்கிரமிப்புனால தான் அவங்க வந்து ஊரை விட்டு காலி பண்ணி போனாங்க. அந்த இடம்பெயர் வந்து சூழல் சீர்கேட்டினால தான் நடந்ததா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான் என்னோட ஆய்வோட முக்கிய குறிக்கோளாக இருந்துச்சு. சாம்பல் குட்டை கட்டப்பட்ட இடம் வந்து இந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கு சொந்தமான விவசாய நிலம். அப்போ நம்ம வந்து இந்த சூழல் நீதிக்காக என்ன ஸ்டெப் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இங்கே வந்து கேள்வி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஹரிபாரதி. என்னோட முதுகலை சமூகவியல் ஆய்வுக்காக நான் வந்து சூழல் சீர்கேடு இல்லை சூழல் மாசுபாடுனால ஏற்படுற இடம்பெயர்வுகள் அதை பற்றின ஒரு ஆய்வை வந்து நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சென்னையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற செப்பாக்கம் அப்படிங்கிற கிராமத்தில் நான் அந்த ஆய்வை வந்து மேற்கொண்டேன். ஏன் வந்து அந்த கிராமத்தை வந்து நான் பர்டிகுலராக சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்மளோட வட சென்னை அனல்மின் நிலையம் அங்கே இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தொலைவில் அந்த கிராமம் வந்து இருக்குது. வட சென்னை ஒரு அனல்மின் நிலையத்தில் மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதுக்கான நிலக்கரியை வந்து எரிப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நிலக்கரி எரிச்சது போக வர்ற சாம்பலை, அது சாம்பல் அந்த நிலக்கரி சாம்பல் மட்டும் இல்லாமல் அது போக நிறைய கன உலோகங்கள், நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் கலந்து ஒரு சாம்பல் குட்டையை வந்து செயற்கையாக உருவாக்கி அதில் வந்து இந்த சாம்பலை கொண்டு போய் டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வட சென்னை அனல்மின் நிலையத்திலிருந்து ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு இது வந்து ஸ்டீல் பைப் மூலம், ஒரு 5 ஸ்டீல் பைப் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சாம்பல் குட்டையில் போய் இதை வந்து கொட்டுறாங்க. அந்த சாம்பல் குட்டையிலிருந்து ஒரு 200-300 மீட்டர் தொலைவில் தான் இந்த கிராமம் இருக்குது, செப்பாக்கம் அப்படிங்கிற கிராமம். ஸோ இந்த சாம்பல் குட்டைக்கு மிக அருகில் இருக்கிறதுனால அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள். அந்த இடத்துல இருக்க மண்ணில் வந்து சாம்பலை நீக்கிட்டு மண்ணை பார்க்கவே முடியாது. அங்கே வந்து தண்ணி முழுக்க சாம்பல் கழிவுகள் தான். ஏன் வந்து சாம்பல் குட்டையில இருக்க வேண்டிய கழிவுகள் வந்து ஊருக்குள்ள வருது அப்படின்னா, இந்த ஸ்டீல் பைப் கொண்டு போறாங்கல்ல, இது வந்து இந்த அந்த அனல்மின் நிலையம் கெட்டப்பட்ட ஆண்டு, அதாவது 92-93 வந்து அமைஞ்ச ஸ்டீல் பைப். அப்ப இருந்து இதை வந்து மாத்தவே இல்லை. ஸோ இந்த ஸ்டீல் பைப் வந்து அடிக்கடி உடஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உள்ள போயிட்டு இருக்க அந்த சாம்பல் வந்து வெளியே லீக் ஆகும். இது லீக் ஆகி அங்க இந்த 2.5 கிலோமீட்டருக்கும் அதுல இருக்க அந்த கொசஸ்தலையோட ஆறு, அதோட மற்ற நீர்நிலைகள், இது எல்லாத்தையுமே வந்து முழுக்க சாம்பலால் வந்து மாசுபடுத்திட்டு கடைசியாக அந்த சாம்பல் குட்டையில் போய் கலக்கும் போது அந்த ஊரையும் வந்து ஃப்ளட் பண்ணுது. ஃபுல்லாக அந்த சாம்பல், அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த சாம்பல் தான் இருக்கும். அங்கே வந்து எந்த மரமும் வளர்றது கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே ஒரு மரத்தை வந்து வளர்த்துருக்கதா அந்த ஊர்லன்னு சொன்னாங்க. மரம் எதுவும் வளராது, தண்ணி வந்து முழுக்க வந்து சாம்பலோட சேர்த்து குடிக்க முடியாதபடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அந்த ஊர் வந்து ஒரு வாழ தகுதியற்ற ஒரு இடம். இது வந்து எங்கேயோ தமிழ்நாட்டில் வந்து எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது அப்படிலாம் இல்லை. சென்னையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் நம்ம வந்து வட சென்னையை தாண்டி போனோம் அப்படின்னா இந்த கிராமம் வந்துடும். அப்போ இங்கவே இந்த கிராமம் இருக்குது, ஆனால் உள்ள வந்து இன்னும் மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. நான் போனப்போ அந்த கிராமத்தில் இன்னுமே வந்து ஒரு 70-80 குடும்பங்கள் வரைக்கும் அந்த கிராமத்தில் இருக்காங்க. ஒரு தண்ணி கிடைக்காத, எந்த விதமான பயிர் எதுவுமே வளராத ஒரு கிராமத்தில் ஏன் இன்னும் அந்த மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியோடு தான் நாங்கள் வந்து போனேன். அங்கே வந்து இடம்பெயர்வு நடக்கவே இல்லையா, ஏன் இந்த அங்கேயே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் நான் பார்த்த சில விஷயங்கள் மூலமா என்னோட ஆய்வோட முடிவுகளை வந்து நான் வந்து எழுதினேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, அந்த கிராமத்துல இதுக்கு முன்னாடி, அதாவது 90களில் இந்த அனல்மின் நிலையம் வருது, இந்த அனல்மின் நிலையமும் முக்கியமாக சாம்பல் குட்டையும் வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 180 குடும்பங்களுக்கு மேல அந்த கிராமத்துல இருந்திருக்காங்க. அந்த கிராமங்களோட அமைப்பே வந்து ஒரு 2 பெரும் பிரிவுகளா இருக்கும். ஒன்று வந்து டாமினன்ட் கேஸ்ட்னு சொல்லப்படுற நிலத்தை வந்து உடைமையாக கொண்ட விவசாயிகள் வாழ்ற ஒரு பகுதி. அப்புறம் வந்து அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய தலித்துகள் வாழ்ந்த ஒரு காலனி அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ வந்து அந்த கிராமத்துல 70 குடும்பங்கள் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 100 குடும்பங்களுக்கு மேல வேறு இடங்கள் போயிட்டாங்க. இதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த கிராமத்தோட தலித் பகுதி அப்படின்னு சொல்லப்படுற இடம் வந்து முழுக்க இந்த சாம்பல்னால ஃப்ளட் ஆயிருக்கு. நீங்க அந்த நான் வந்து கூகுள் எர்த் அப்படிங்கிற அந்த இதுல இருந்து டேட்டால அந்த ஓல்டு மேப்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது 1995 ஒரு மேப்பு, 2003, 2007, 12, 17, 2020. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு காலங்களில் வந்து நான் அந்த கூகுள் எர்த்தில் வந்து இந்த இதை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாம்பல் கழிவுகள் வந்து எப்படி வந்து தலித்து வாழ்கிற பகுதி வந்து முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கண்கூட பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ இந்த சாம்பல் கழிவுகளோட ஆக்கிரமிப்புனாலதான் அவங்க வந்து ஊரை விட்டு காலி பண்ணி போனாங்க. அந்த இடம்பெயர் வந்து சூழல் சீர்கேட்டினாலதான் நடந்ததா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான் என்னோட ஆய்வோட முக்கிய குறிக்கோளா இருந்துச்சு. அப்போ வந்து நான் உள்ள போய் பார்த்தப்ப
மேஜரான, அதாவது அதிகப்படியான இடம்பெயர்வுகள் வந்து 2006க்கு அப்புறம் நடந்திருக்குது. ஸோ அந்த கிராமத்தோட மக்கள் தொகையை வந்து நான் 2 பகுதியாக பிரிச்சிருந்தேன். ஒன்று வந்து அந்த கிராமத்துல இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள், அது வந்து சுமார் ஒரு 70லேருந்து 80 குடும்பங்களுக்கு இருப்பாங்க. அதுல வந்து நான் ஒரு 45 குடும்பங்கள் வரைக்கும் என்னோட ஆய்வுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த கிராமத்துல இருந்து வெளியேறின மக்கள் வந்து ஒரு 20 பேரோட தொலைபேசி எண்ணெல்லாம் எல்லாம் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதை வச்சு நான் அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி பேசினேன். ஸோ அவங்க வெளியே போனதுக்கு வந்து முக்கியமா வந்து என்ன இது சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து டிஎன்இபியில் இந்த அனல் நிலையம் வந்ததுக்கு அப்புறம் டிஎன்இபியில் எங்களுக்கு வேலை கொடுத்தாங்க. அதனால அந்த எங்களோட, அதாவது தலித் சமூகத்தை சேர்ந்த மக்கள் வெளியே போறதுக்கான அந்த சோர்சஸ், எக்கனாமிக் சோர்ஸ் வந்து எங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டப்ப இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வேலை கிடைச்சது, அந்த வேலையை வந்து பயன்படுத்தி நாங்கள் வந்து வெளியே போனோம் அப்படிங்க சொன்னாங்க. சில பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களோட இப்ப நாங்க வந்து வெளியே இருந்து பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படின்னா எங்களோட மாமனார் மாமியார் அவங்களோட சொத்துக்கள் அந்த மாதிரி ஒரு சோசியல் ரிசோர்சஸ் இருந்தனால நாங்க வந்து வெளியேற முடிஞ்சு அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. அப்போ ஒரு பகுதி வந்து முழுக்க வெளியேறிடுச்சு, இன்னொரு பகுதி வந்து இன்னும் உள்ளே இருக்கு. அப்படிங்கும் போது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மைக்ரேஷனை நான் வந்து 5 விதமா பிரிச்சேன். முதல் பிரிவு வந்து வெளியேறின மக்கள். அவங்க வந்து தனக்கு கிடைச்ச பொருளாதார மூலதனத்து மூலம், அதாவது தன்னோட வேலை இல்லை தனக்கு இருந்த சொத்துக்கள் இந்த மாதிரி பொருளாதார மூலதனத்தினாலேயோ இல்லை வந்து தான் பெண் எடுத்த இல்லை வந்து அந்த மாதிரி விஷயங்களால வந்த ஒரு சமூக மூலதனத்தினாலேயோ வெளியேறின மக்கள். இரண்டாவது மக்கள் வந்து இது ரெண்டுமே இல்லைனாலும் கடன் வாங்கி வெளியேறின மக்கள். இவங்க வந்து இன்னமுமே வந்து ஒரு பெரிய கடன் தொழில், டெப்ட் ட்ராப்னு சொல்லுவாங்க. இந்த கடன்ல இருந்து அவங்களால வெளியே வரவே முடியாது அப்படிங்கிற நிலையில அந்த கிராமத்தோட்டு வெளியேறி வாழ்ந்துட்டு இருக்காங்க. மூணாவது பிரிவு வந்து தான் வெளியே போகணும்னு நினைச்சாலும் போக முடியாம இன்னும் அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்க. இந்த பிரிவு வந்து கிட்டத்தட்ட 91% பேர். இப்ப இருக்க அந்த ஒரு 65-70 குடும்பங்கள்ல 91% பேர் வந்து நாங்க வெளியே போகணும்னு நினைக்கிறோம் ஆனா எங்களால முடியல அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து மொத்த பாப்புலேஷன் 180 இதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 65% மக்கள், 60% குடும்பங்கள் வெளியேறன்னு நினைச்சோம், இந்த டாக்ஸிக்கான ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்க முடியாம வெளியேற விருப்பப்பட்டும் முடியாது, அதுக்கான எக்கனாமிக் ரிசோர்சஸோ சோஷியல் ரிசோர்ஸோ இல்லாம இருக்கிற மக்கள். அடுத்த பிரிவு வந்து இதெல்லாம் தாண்டி வெளியேறினாலும் அங்க இருக்க முடியாம திரும்ப வந்து இந்த விஷத்துக்குள்ளே மறுபடியும் வந்து ஊருக்குள்ள வந்தவங்க. இது வந்து ஒரு 10% மக்கள் இருக்காங்க. அப்போ இது போக இன்னொரு பிரிவு வந்து நாங்க வந்து வயசாயிருச்சு, நாங்க இவ்வளவு நாள் இங்கேயே வாழ்ந்துட்டோம், எங்க சொந்த ஊர் நாங்க இங்கே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மக்கள். ஆனா நம்மளோட மேஜரான ஃபோக்கஸ் வந்து வெளியே போய் டெப்ட் ட்ராப்ல இருக்கிறவங்க, வெளியே போகணும்னு நினைச்சும் போக முடியாம இருக்கிறவங்க, வெளியே போய் திருப்பி உள்ள வந்தவங்க. இங்கெல்லாம் வந்து என்ன குறையுது அப்படின்னா, ஒரு அரசு அப்படிங்கிறதோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இவங்களோட இந்த சாம்பல் குட்டை கட்டப்பட்ட இடம் வந்து இந்த கிராமத்துல இருக்க மக்களுக்கு சொந்தமான விவசாய நிலங்கள். அதுல அந்த இதை வந்து செயற்கையா அதை சுத்தி வந்து மண்மேடு அமைச்சுதான் வந்து இந்த சாம்பல் குட்டையை கட்டியிருக்காங்க 92-93. அப்போ அவங்ககிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட நிலங்களுக்கு அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருக்கணும், இல்ல வந்து வேற நிலங்கள் கொடுத்துருக்கணும், அட்லீஸ்ட் அவங்க அந்த ஊரை விட்டு வெளியேறதுக்கு வழியா அமைச்சு கொடுத்துருக்கணும். ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி. அதாவது நம்ம வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இடத்துல வந்து நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக ஒன்று வந்து கெட்ட போறோம், அதனால நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய அநீதி. ஆனா இவ்வளவு நச்சுத்தன்மையான ஒரு சூழல்ல அந்த மக்களை வாழ விட்டுட்டு அவங்க வெளியேறதுக்கான ஒரு ரிசோர்சஸ் கூட கொடுக்கல அப்படிங்கிறது அதோட பெரிய அநீதி. ஸோ அந்த மக்கள்கிட்ட போய் கேட்கும் போது அவங்க வந்து ஏதாவது பண்ணி இந்த கிராமத்தை வந்து ஒரு இடத்துக்கு மாத்திருங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்க வீடு எல்லாமே சொந்த வீடு தான், அவங்க வீடு தான், நிலம் அவங்களோட நிலம் தான். ஆனா அவங்களால எதையுமே விற்க முடியாது. ஏன்னா அங்க ரியல் எஸ்டேட் வேல்யூ வந்து அவ்வளவு டவுனா போயிருக்கு. ஏன்னா எல்லாமே நச்சுத்தனமான ஒரு என்விரான்மெண்ட், அவங்களால நிலத்தையோ வீடையோ விற்க முடியாது. அப்போ அவங்களுக்கு ரிசோர்ஸ் இல்லை. கவர்மெண்ட் ரிஸ்க் கொடுக்க வேண்டிய ஒரு காம்பன்சேஷனையும் அந்த வெளியேறதுக்கான ஒரு ரிசோர்ஸையும் அவங்க வந்து கவர்மெண்ட்டும் கொடுக்கல. அப்படிங்கும் போது தே ஆர் லிட்டரலி ட்ராப்டு. கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து சிறைப்பட்டு போன மாதிரி தான். அப்படிதான் அந்த இடத்துல தான் அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரு வாழவே தகுதியில்லாத ஒரு என்விரான்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து இதெல்லாம் அவங்க ஏன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மிகப்பெரிய கேள்வி. ஏன் வந்து அவங்கள பண்ண வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. சமூகவியல் இந்த இதுல வந்து பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சூழல் ரிலேட்டடான ஒரு விஷயங்கள் பேசும்போது, ஒரு பொருளாதார வளர்ச்சியின் பயன்களை அனுபவிக்கிற ஒரு மக்கள் தொகை, ஒரு மக்கள் அந்த பொருளாதார வளர்ச்சியிலிருந்து வரக்கூடிய ஒரு சூழலியல் சீர்கேடுகளையோ இல்ல அதுக்கான அந்த சூழலியல் விலைகளையோ வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த சூழல் விலைகளை ஏற்றுக்கிற மக்கள் வேறவங்களா இருப்பாங்க, அது மூலம் அந்த பொருளாதார பலன்களை அனுபவிக்கிறவங்க வேறவங்களா இருப்பாங்க. இதைத்தான் நம்ம வந்து சூழலியல் அநீதின்னு சொல்லுவோம், என்விரான்மெண்டல் இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம வந்து பொதுவாக சமூக நீதி பேசக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் இந்த சூழல் அநீதி வந்து ஏன் வந்து பெருசா பேசப்படலை அப்படிங்கிறது தான் இங்க இருக்க மிகப்பெரிய கேள்வி. நம்மளோட மின்சாரத்துக்காக, இதுக்காக நான் வந்து மின்சாரமே வந்து வேணாம், நம்ம எல்லாமே கற்காலத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசல. மின்சாரம் வேணும், ஆனா நம்மளுக்கு தேவையான மின்சாரத்துக்கு அந்த மின்சாரங்கிற பயன் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அதோட காஸ்ட்டை வந்து அந்த விலையை வந்து யார்கிட்ட சுமத்தி இருக்கும் அப்படிங்கிறத இங்க கேள்வி. அந்த மக்கள் வந்து வரிசையா
வந்து அவங்களோட பொருளாதாரத்தை இழந்திருக்காங்க. அதாவது அவங்க வந்து இந்த அனல் மின் நிலையம் வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட நிலத்துல ஒரு சுயசார்பான ஒரு விவசாயத்தை வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் ஃபார்மர்ஸ் மாதிரி அவங்க ஒரு சஸ்டைனபிளான ஒரு வாழ்க்கை. அந்த நிலத்தை ஃபர்ஸ்ட் இழந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய இந்த நிலத்தை இழந்ததுனால வேற வழி இல்லாம ஒரு இந்த அனல் மின் நிலையம் வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 50% பேர் வந்து அங்க விவசாயம் பார்த்த மக்கள் வந்து இப்போ வந்து 67% பேர் வந்து ஒப்பந்த தொழிலாளர்களா, கான்ட்ராக்ட் லேபர்ஸா பக்கத்துல இருக்கிற கோல் ஃபேக்டரிஸ், நிலக்கரியை வந்து பேக் பண்ணி அனுப்பக்கூடிய இந்த மாதிரி தொழிற்சியில் வந்து ஈடுபடுறாங்க. இது நாட் ஓன்லி அந்த பொருளாதார நிலையில மட்டும் இல்லாம அது வந்து ஒரு விதமான ஆக்குபேஷனல் ஹசார்ட். அவங்க பார்க்குற வேலையில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பாதிப்பு. அப்போ வந்து அவங்க இருக்கிற கிராமத்திலையும் இந்த பிரச்சனை இருக்குது. அவங்க அந்த சாம்பல்னால அவங்களுக்கு உடல்நிலை மோசமாகிறது இருக்குது. அவங்க பார்க்குற வேலையை பொறுத்தும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க உடல் நடக்குது. அப்போ வந்து ஒரு டபுள் ஹசார்ட் மாதிரி தான் இது வந்து அவங்களுக்கு. அந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நிலையான ஒரு விவசாய பொருளாதாரத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. இது வந்து அவங்க கொடுத்த முதல் விலை. இரண்டாவது விலை வந்து எப்ப வேணாலும் தண்ணி கிடைக்கும், குடிக்க தண்ணி பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து, அதாவது அந்த ஊருக்கு பக்கத்துல கொசஸ்தலையாரோட ஓடை ஓடிட்டு இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி கொசஸ்தலை ஆறே ஓடிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இலவசமா கிடைக்கக்கூடிய குடிநீர் ஆகட்டும், இல்லை வந்து அவங்க புழக்கப்படுத்த நீராகட்டும், இது எல்லாமே போய் அந்த எல்லா தண்ணீருமே சாம்பல் மயமாகி அது வந்து நச்சாகி இப்போ எந்த தண்ணியும் யூஸ் பண்ண முடியாம வாரம் ஒரு தடவை வரக்கூடிய இந்த மெட்ரோ வாட்டருக்காக வெயிட் பண்ற நிலைமையில இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அந்த கிராமத்துல ஆர்ஓ ஃபெசிலிட்டி உள்ள ஒரு குடிநீர் அமைப்பை வந்து எல்என்டி கம்பெனி வந்து அமைச்சு கொடுத்துருக்கு. அதுவுமே வந்து இலவசமாலாம் கிடையாது. 20 லிட்டருக்கு வந்து 5 ரூபாய் அப்படிங்கிற விலையில வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இயற்கை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தண்ணியை அதோட சோர்ஸை விட்டுட்டு அது எதுக்காக விட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு குடிநீர் தந்துடுறோம் அப்படிங்கிற ஒரு சத்தியத்துக்காக அதை வந்து விட்டுருக்காங்க. அதுவும் வரல. அப்போ இயற்கை கிடைக்கக்கூடிய தண்ணியும் இல்லை, கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய தண்ணியும் கிடைக்கல. நான் வந்து தண்ணியை வந்து குடி தண்ணியை விலைக்கு வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிலைமைக்கு அந்த தள்ளப்பட்டிருக்காங்க. மூணாவது வந்து எதுக்கு எடுத்தாலும் போராட்டம். அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது அவங்க வாழ்வே வந்து போராடினா தான் கிடைக்கும் அப்படிங்கிற தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த பைப் வந்து எப்பப்பெல்லாம் லீக் ஆகுதோ அதை வந்து டைரக்டா வந்து அந்த அனல் நிலையத்தை வந்து சரி பண்றது கிடையாது. இதுக்காக அவங்க போராடணும், கலெக்டர் ஆஃபீஸ் போகணும், ஒவ்வொரு அரசு அலுவலகங்களையும் ஏறி அவங்களை கூட்டு வந்து அதை அடைக்க வைக்கணும். இப்போ ரீசெண்டாக கூட இந்த செப்பாக்கம் அப்படிங்கிற கிராமம் வந்து பரவாயில்ல தெரிய ஆரம்பிச்சதே இந்த மாதிரி ஒரு போராட்டத்தினால தான். முழுக்க வந்து அந்த ஓடை ஃபுல்லாக சாம்பல் நீர் வந்து கலந்து ஊர் ஃபுல்லாக ஃப்ளட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தினால அதுக்கப்புறம் அங்கே போன அதிகாரிகள் வந்து அடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சால்வ் ஆகின்னு சொல்லுவாங்க. அதான் செப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தோட பிரச்சனையே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த மின்சாரம் அனல் மின் நிலையத்திலிருந்து வரக்கூடிய மின்சாரம் வந்து எந்த அளவு சூழல் சீர்கேடை ஏற்படுத்துது, அந்த சூழல் சீர்கேடை வந்து நம்ம வந்து ஒரு டினாமினேஷன் பையஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுவோம். இது வந்து இப்போ இது வரனால நம்மளுக்கு மின்சாரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி இல்லாம ஒரு 180 குடும்பங்களோட வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியிருக்கு. இது வந்து தமிழ்நாட்டோட மூலமுடுக்கெல்லாம் கிடையாது. சென்னைக்கு பக்கத்துல இது அப்படின்னா இன்னும் தூத்துக்குடி அனல் மின் நிலையம், மேட்டூர் அனல் மின் நிலையம், நெய்வேலி அனல் மின் நிலையத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அங்கெல்லாம் என்ன கதியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்து அதை வந்து புரிஞ்சுக்கலாம். அந்த அளவு அவங்க வந்து நமக்கு விலையை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம வந்து இந்த சூழல் நீதிக்காக என்ன ஸ்டெப் எடுக்க போறோம் அப்படிங்கிறத இங்க வந்து கேள்வி. இந்த கேள்விக்கு அரசு பதில் சொல்லணும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்.